வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் கோஸை பச்சையாக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வதக்கின பிறகு அது வேண்டிய சால்ட்டெல்லாம் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கும் இந்த டபுள் பீஸையும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்தாச்சு. அதை பெரட்டிட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, அதுக்கு வேண்டிய மசாலாவை அரைச்சி வச்சுட்டேன். தக்காளி கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியா, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொத்தமல்லியும் போட்டு எல்லாம் தக்காளி கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி இந்த உருளைக்கிழங்கு கோஸு இந்த டபுள் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு இந்த மாதிரி ஊற்றிட்டு சின்ன தீயில் வச்சு இந்த மாதிரி சவக்க வறுத்துட்டேன். ரொம்ப ருசியாக இருக்கும். இது நீங்கள் தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு ரசம் எதுக்குன்னா வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதுதான் டபுள் பீன்ஸு, கேபேஜு, அதுக்கப்புறமா இது உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நான் நல்லா காரமாக வறுத்துருக்கேன். ஸ்பைசி தக்காளி இருக்குது, ஆனால் நான் அரைச்சி விட்டுட்டேன். அதில் வேண்டிய நீங்கள் வேணும்னா கரம் மசாலா லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம், பட் நான் போடலை. தேங்க்யூ.